இது நம்ம குமரி மினியேச்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு மினியேச்சர் ஸ்லீப்பர் கோச் பஸ், ஃபுல்லி ஸ்லீப்பர் கோச் பஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த பஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா, பஸ்ஸோட லென்த் வந்து 3 அடி நீளம் வரும், 3 feet. அதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து 5 mm ஃபோம் ஷீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். 5 mm 3 mm யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 கிலோ வெயிட் வருது. பஸ்ஸோட வெயிட்டு ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் கோச், உள்ளாடி பெட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கோம். பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்கோம். இந்த பஸ் வந்து திசையன்விளை டு சென்னை டெய்லி சர்வீஸாக இருக்குது. அதே மாடலில் நம்ம அவங்க கேட்ட மாதிரியே அவங்க பஸ்ஸு ஃபோட்டோ அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸோட பேர் வந்து ஆனைக்குடி ஆறுமுகா ட்ராவல்ஸ், திசையன்விளை டு சென்னை. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டயர் எல்லாமே நம்ம வந்து 5 mm ஃபோம் ஷீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லாமே 5 mm ஃபோம் ஷீட். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம பேரிங், டயர் இந்த ஓடுறதுக்காக நம்ம வந்து பேரிங் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பேட்ரி கனெக்ஷன், வீல் டேன் ஆகிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறோம். எல்லாமே 5 mm ஃபோம் ஷீட் தான். இந்த பஸ் மொத்தமாகவே ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்மேடு. எந்த இதுவுமே மிஷினில் ஒர்க் பண்ண கிடையாது. எல்லாமே மொத்தமாகவே வந்து ஹேண்ட்மேடு. இந்த ஒரு பஸ்ஸு வேலை முடிகிறது கரெக்டாக 30 நாள் ஆகும். ஒரு பஸ்ஸு வேலை முடியும், ஸ்லீப்பர் கோச் பஸ் வேலை முடிகிறதுக்கு. இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளாடி ஏறுறதுக்கு மேட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். படியில் மேட் எல்லாமே போட்டிருக்கோம். டிரைவரை உட்கார்றதுக்கு கரெக்டாக நம்ம குஷன் சீட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் பஸ்ஸோட பேக் சைடு. அந்த பஸ்ஸோட பேக்கில் இருக்கிற மாதிரியே பேர் ஆனைக்குடி ஆறுமுகா ட்ராவல்ஸ். அதுக்கப்புறம் வண்டியோட நம்பரு எல்லாமே அதேமாதிரி பக்காவாக கொடுத்துருக்கோம். அவங்க லோகோ ஆர்ஆர் ட்ராவல்ஸ், அதோட லோகோ அப்படியே போட்டிருக்கோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏசி 4 ஃபேன் கொடுத்து ஏசி இது பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஏர் போடுறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ்ஸை கரெக்டாக வேலை பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு 30 நாள் ஆகியிருக்கு. இந்த பஸ் வேலை முடிகிறதுக்கு. இப்போது லைட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பஸ் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து 6 LED பல்பு கொடுத்துருக்குறோம், 5 mm LED பல்பு. அதுக்கப்புறம் கேபினுக்குள்ளாடி, அதுக்கப்புறம் பெட்டு, ஒவ்வொரு பெட்டுக்குமே தனித்தனியாக LED பல்பு கொடுத்து செட் பண்ணியிருக்கிறோம். உங்களை பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா பெட்டுக்குமே தனித்தனி LED பல்ப் செட் பண்ணியிருக்கிறோம். பேட்டரிக்கு வந்து அடாப்டர் கொடுத்துருக்குறோம். பேக்கில் நம்ம வந்து SDC இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் எல்லாம் என்ன மாடலில் இருக்குமோ அதே மாதிரி அடியில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரியெல்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பஸ்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பஸ் என்ன அழகாக ஓடுதுன்னு. லைட்டு போட்டு வைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம ஹேண்ட்மேடாக பண்ண மினியேச்சர் பஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸோட வீடியோ நம்ம சேனலில் வரும். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமரி மினியேச்சர் யூடியூப் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த பஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு TNSTC ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ் தான் ரெடி பண்ணிட்டு. நம்ம அடுத்த வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. ரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா?
கேபினில் எல்லாமே